Taste the Daily. போகி பண்டிகையையொட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பழைய பொருட்களை எரித்தும் சிறுவர்கள் மேளங்கள் இசைத்தும் போகி பண்டிகையை கொண்டாடினர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதன்படி விழுப்புரம் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் அதிகாலை முதலே வீடுதோறும் சுத்தம் செய்து வாசலில் வண்ணக்கோலங்கள் இட்டும் பழைய துணிகள் பொருட்களை வீட்டின் முன்பு எரித்தும் பொதுமக்கள் குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். சிறுவர்களும் மேளங்களை அடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பனிமூட்டம் மற்றும் புகை மூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர். போகி நம்ம பழசெல்லாம் போயிட்டு புதுசு கொண்டாடுற மாதிரி நம்ம மனசில் உள்ளது வாழ்க்கையில் உள்ளது எல்லாமே போயிட்டு புதுசு கொண்டாடணுன்றதை நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இதுவுமே ஒரு இதுன்னு தான் சொல்கிறாங்க, ரொம்ப கொளுத்தக்கூடாதுன்றதுனால நாங்கள் வெறும் காட்டன் துணிகளை மட்டும்தான் கொளுத்தி நம்ம சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பு வர மாதிரி நாங்கள் ஒரு நல்லபடியாக கொண்டாடுறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கமாகும். அதன்படி இன்று குடியாத்தம் பகுதிகளில் உள்ள மக்கள் கடும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வீடுகள் முன்பு தேவையில்லாத பழைய பொருட்களை தீயிட்டு எரித்தும் மேளங்கள் அடித்தும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இதனால் சுற்றுப்பகுதிகள் முழுவதும் கடும் புகை மூட்டம் காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பழைய பொருட்களை தீயிலிட்டு எரித்து போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் பழைய ஆடைகள், பழைய பாய்கள் மற்றும் தேவையில்லாத பொருட்கள் ஆகியவற்றை எரித்தனர். மேலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மேளதளங்களை இசைத்து போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போகி பண்டிகையை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். வாலாஜாப்பேட்டையில் நகரம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பழைய தேவையற்ற பொருட்களை கழிக்கும் விதமாக அதிகாலையிலேயே பொதுமக்கள் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். பின்னர் பெண்கள் மங்கள சிறப்போடு வீட்டின் வாயில் படைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வண்ணமயமான கோலங்களிட்டு கற்பூர தீபாராதனை காட்டி தெய்வங்களை வணங்கினர். இந்த போகி பண்டிகை கொண்டாட்டம் காரணமாக பனிமூட்டத்துடன் கடும் புகை மூட்டமும் எழுந்ததால் சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே சென்றனர்.